உங்க லைஃப்ல பேச முடியாத சிச்சுவேஷன், இவன் பதில் இல்ல. ஐயோ அவங்க வழியில் நிக்கிறாங்களே, கேட்பாங்களே எங்க போயிட்டு வர, சர்ச்சுக்கு போயிட்டு வந்த, எவ்வளவு நாளா சர்ச்சுக்கு போறேன், நான் இந்த மந்த் ஃபுல்லா போறேன், என்ன நடந்துச்சு கேட்பாங்களே, எனக்கு பதில் இல்லையே. பதில் இல்லையா? ஜெபமாக்குங்கள். தாவீதுடைய குவாலிட்டி அவன் அபிஷாய்க்கு இப்படி வந்து அவன் அடிக்கணும்னு நிக்கிறான் அப்படின்னு அவருக்கு இதை விட அதிகமெல்லாம் வரணும். அபிஷாய் பிளான் என்ன தெரியுமா? சீமையை அழிக்கணும், அடிக்கணும். ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? சீமையை தாவீது கால்ல விழ வைக்கணும். ஆண்டவருடைய பிளான் வேற, நம்ம பிளான் நம்ம இப்படி பார்க்கிறோம், ஆண்டவர் பார்க்கிறது வேற. அடுத்த நாள் தாவீது போய் அடுத்து சீமை வாழணும்னா தாவீதுடைய பையன் தயவு செய்ய எங்க கொண்டு வந்து விட்டார் பாத்தீங்களா? அபிஷாய் சொல்றான், அவனை நான் வெட்டி போட்டுறேன். இல்ல இல்ல, அவர் வேற ஏதோ வச்சிருக்கிறார். ஒருத்தன் இவ்வளவு என்கிட்ட கேள்வி கேட்ட பிறகும், ஒருத்தன் இவ்வளவு என்னை தூஷித்த பிறகும், ஒரு இப்படி கல்லை எறிந்து மண்ணை எடுத்து தூஷித்த பிறகும் அவருக்கு எதுவுமே பண்ணாம இருக்குமா? அபிஷாய்க்கே பண்ணுது. அபிஷாய்க்கு தாவீதுக்கும் பெரிய டீப் ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிடையாது. தாவீது ராஜா, அதனால அபிஷாய் இப்படிதான் ரியாக்ட் பண்ணி ஆகணும். ஆனா என் குடும்பம் என்ன புறக்கணித்த போது எனக்காக வைராக்கியம் கொண்டவர், தனித்து விடப்பட்ட போது எனக்காக வைராக்கியம் கொண்டவர், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட போது எனக்காக வைராக்கியம் கொண்டவர், இப்பொழுது என்ன நிந்திக்கிறாங்க, இப்பொழுது என்ன தூஷிக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார். அபிஷாயை நீ நினைக்கிறதல்ல, அவர் வேற ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அடுத்து தாவீது வரும்போது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், கால்ல வந்து விழுவான். யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு அந்த அளவுக்கு அவன் கதறுதலை கேட்டுட்டு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று ஆண்டவர் மட்டும் அந்த இடத்துல இருந்து கோபத்துல எழுந்தருளி அத்தனை பேரை பட்சித்து போட்டிருக்கலாமே. அப்படிப்பட்டது மன்னிக்க முடியாத குற்றம் அல்லவா யோசேப்பின் சகோதரர்கள் செய்தார்கள். அப்படி இருந்தும் அவர் சைலண்டா இருக்கிற ரீசன் என்ன தெரியுமா? வேற ஒரு பிளான். அத்தனை பேர் யோசேப்புக்கு முன்னாடி விழுந்து கிடக்கிறார். சிலரோடு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசுகிறதை என் ஆவியில நான் உணர்கிறேன். நீ நினைச்ச அவங்களை எதுவுமே பண்ணாம இருக்கிறீங்களே, ஆண்டவருடைய பிளான் வேற. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் கேட்கப்படும்.